பிரைஸ் தி லார்ட். நான் உங்களுடைய அமூல்யா சுபாக்கர். உங்களை எல்லாருமே ஜீசஸ் டெம்பிள் மினிஸ்ட்ரிஸ் தமிழ் சேனல் அன்புடன் அழைக்கிறேன். ஹல்லேலூயா. இன்றைக்கி கர்த்தர் நம்ம கூட பேசுகிற வசனம் என்னன்னு சொல்லி நம்ம பார்த்தோன்னா, 2வது நாளாகத்தில் 34வது அதிகாரத்தில் 27வது வசனத்தில் அவர் நம்ம கூட பேசுகிறாருங்க. எனக்கு முன்பாக அழுதபடியினால் நானும் உன் விண்ணப்பத்தை கேட்டேன் என்று கர்த்தர் சொல்கிறார். ஹல்லேலூயா. பார்த்தீங்களாங்க? ஆமாம், நம்ம கர்த்தருடைய முன்னாடி அழுதப்போ கர்த்தர் கண்டிப்பாக நம்மளுடைய விண்ணப்பத்தை கேட்பாராங்க. மனிதர்கள்கிட்ட எல்லாருக்கிட்டையும் போய் நம்ம ஒரு வேளை அழுது குழம்பி இருக்கலாம். ஐயோ, எனக்கு உதவி பண்ணுங்க, எனக்கு கஷ்டத்தை தீர்த்துடுங்க, எனக்கு ஏதாவது சகாயம் பண்ணுங்க எனக்கு அப்படின்னு சொல்லி நம்ம நிறைய பேர்கிட்ட கேட்டிருக்கலாம். ஆனால் அவங்க யாருமே நமக்கு உதவி பண்ண மாட்டாங்க, யாருமே நம்ம கஷ்டத்துலேருந்து நம்மளை வெளியில் கொண்டு வர மாட்டாங்க. ஆனால் கர்த்தருடைய சந்நிதியில் போய் நம்ம எப்போ அழறோமோ, எப்போ நம்மளுடைய அழுகை எல்லாத்தையுமே அங்கே போய் நம்ம சொல்கிறோமோ, நம்ம கஷ்டம் வேதனை எல்லாத்தையுமே நம்ம சொல்கிறப்போ கண்டிப்பாக அவர் சொல்கிறார், நான் உன்னுடைய விண்ணப்பத்தை நான் கேட்டிருக்கேன்னு சொல்கிறாரு. பாருங்கள், ஹன்னாவுடைய வாழ்க்கையில் நம்ம பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களுக்கு பிள்ளை இல்லை. நிறைய பேர் அவங்கள பற்றி தப்பாக பேசியிருக்கலாம், மலடின்னு சொல்லியிருக்கலாம், அவங்கள குத்தி குத்தி காட்டியிருக்கலாம், உனக்கு பிள்ளை இல்லை உனக்கு பிள்ளை இல்லைன்னு சொல்லிட்டு வேதனை படுத்தியிருக்கலாம், அவங்க மனசில் ரொம்ப ரொம்ப துக்கப்படுத்தியிருக்கலாம். ஆனால் அவங்க பாருங்கள், எத்தனையோ பேர்கிட்ட போய் அவங்க கஷ்டத்தை, ஐயோ எனக்கு பிள்ளை இல்லையேன்னு சொல்லி நிறைய பேர்கிட்ட போய் அவங்க சொல்லியிருக்கலாம். ஆனால் அவங்க யாருமே சரி அவங்களுடைய கஷ்டத்தை தீர்க்கலை. ஆனால் கர்த்தருடைய சந்நிதிக்குள்ளே போய் அவங்க எப்போ அவங்க அழுதாங்களோ, எப்போ அவங்களுடைய அந்த வேதனை எல்லாத்தையுமே போய் அவர் சந்நிதிக்குள்ளே கொட்டினாங்களோ, அப்போ கர்த்தர் சொல்கிறார், நான் உன்னுடைய விண்ணப்பத்தை கேட்டிருக்கேன்னு சொல்கிறாரு. ஆமாம், அது பாருங்கள், கர்த்தர் கேட்டப்போ அவங்க மனசில் துக்கம் இருந்ததா, வேதனை இருந்ததா? இல்லவே இல்லை. அந்த இடத்துலையே அப்போவே பஞ்சா பறந்து போச்சா. இன்றைக்கி கர்த்தர் உங்ககிட்ட கூட பேசுகிறார். நீ உங்கள் பிள்ளைகளுக்காக நீ துக்கத்தோடு இருக்கியா, இல்லை உங்கள் குடும்ப வாழ்க்கையில் துக்கத்தோடு இருக்கியா, கண்ணீரோடு இருக்கியா, நீ அழுதுகிட்டு இருக்கியா? இன்றைக்கி எந்த பிரச்சனையை நிமித்தம், எந்த பிரச்சனைக்கு வரைக்கும் நீ அழுதுகிட்டு இருக்கியோ, உனக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டு என் குடும்பத்தை யார் பாப்பா எனக்கு அப்புறம் அப்படின்னு சொல்லி வேதனையோடு இருக்கியா? இல்லைன்னா எனக்கு எப்போ என்னுடைய வேலை கிடைக்கும், எப்போ என்னுடைய படிப்பை நான் நல்லா படிக்க முடியும், எப்போ என் வாழ்க்கை மாறும் அப்படின்னு சொல்லி நீ வேதனையோடு இருக்கியா? கர்த்தர் இன்னைக்கு உங்ககிட்ட தான் பேசுகிறாரு. உன் கண்ணீரை நான் பார்த்துருக்கேன். உன்னுடைய நீ அழுத இல்லையே என் சந்நிதியில், நான் உன்னுடைய அழுகையை நான் பார்த்தேன், நான் கண்டிப்பாக உனக்கு நான் உதவி பண்ணுறேன்னு சொல்லி கர்த்தர் இன்னைக்கு உங்களோட தான் பேசுகிறாரு. ஆமாம், உங்களோட தான் அவர் பேசுகிறார். ஹன்னாவுடைய வாழ்க்கையை மாற்றி போட்டார். அவர் ஒரு அழகான ஒரு பிள்ளையை கொடுத்தாரு. சாமியோல் ஒரு அழகான பிள்ளையை அவருக்கு கொடுத்து அவங்களுக்கு கொடுத்து அவங்களுடைய வாழ்க்கையை அவர் மாற்றி போட்டார். இன்றைக்கி கர்த்தர் சொல்கிறது, உன்னுடைய வாழ்க்கையை கூட நான் மாற்றி போடுறேன். நீ என் முன்னாடி அழுத இல்லையா, நான் உன்னை விண்ணப்பத்தை நான் கேட்டிருக்கேன். கண்டிப்பாக அந்த விண்ணப்பத்தை நான் அங்கீகரித்து நான் உனக்கு அதுக்கு ஆசீர்வாதமாக நான் உனக்கு அதை மாற்றி கொடுக்குறேன்னு சொல்கிறாரு. ஹகர் அழுதப்போ அவங்களுக்கு என்ன செஞ்சாங்க, கண்டிப்பாக அவருடைய பிள்ளையை அவங்க என்ன பண்ணாரு, இஸ்மாயில் திரும்பி அவங்களுக்கு கொடுத்தாங்க. இன்றைக்கி நீங்கள் கூட எந்த விஷயத்துக்காக அழுதுட்டுருக்கீங்களோ அந்த விஷயத்தை அவர் கண்டிப்பாக அவர் மாற்றி காட்டுறேன்னு சொல்கிறாரு. அவர் அற்புதம் பண்ணுறேன்னு சொல்கிறாரு. உங்கள் வாழ்க்கையை அவர் நிச்சயமாக அவர் சரி பண்ணுறேன்னு சொல்கிறாரு. இன்றைக்கி எந்த விஷயத்தை நீங்கள் துக்கப்படுறீங்களோ, எந்த விஷயத்தில் நீங்கள் வேதனையோடு இருக்கீங்களோ, கர்த்தருடைய சன்னதியில் போய் நீங்கள் அழுதுருக்கீங்க இல்லையா, கர்த்தர் உங்களுக்காக தான் பேசுகிறாரு. அவர் கண்டிப்பாக, நான் உன்னுடைய அழுகையை நான் கேட்டிருக்கேன், நீ அழுத இல்லையா, நான் உன்னுடைய விண்ணப்பத்தை நான் கேட்டதுனால கண்டிப்பாக நான் உனக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்குறேன். இனி உன் கண்ணீர் எல்லாமே தொடச்சி போடுறேன்னா, நீ இனி அழ வேண்டிய அவசியம் கிடையாது, நீ துக்கப்பட வேண்டிய அவசியம் கிடையாது, நீ வேதனைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. நிச்சயமாக நான் உனக்கு சந்தோஷத்தை கொடுக்குறேன்னு சொல்கிறாரு. ஆமாம், நம்மளுடைய ராஜா நம்மளுடைய விண்ணப்பத்தை கேட்டப்போ நம்மளுடைய கஷ்டங்கள் தீராதாங்க. ஆமாம், கர்த்தர் நம்மளுடைய ராஜா, அவர் வழிகாட்டக்கூடியவர், நம்முடைய வேதனைகள் எல்லாத்தையுமே தீர்க்கக்கூடியவர். அவரே நமக்கு என்ன சொல்கிறாருன்னா, நீ என் முன்னாடி அழுத இல்லையா, அந்த அழுகையை நான் கேட்டிருக்கேன், உன்னுடைய விண்ணப்பத்தை நான் கேட்டிருக்கேன், கண்டிப்பாக நான் உனக்கு விடுதலை கொடுக்குறேன்னு சொல்கிறார். அவர் சொன்ன வாக்குக்கு அப்புறம் வேறு ஏதாவது என்ன இருக்குங்க? மனிதர்கள் எத்தனை பேர் ஒருவேளை நமக்கு சகாயம் பண்ணலாம்னு சொல்லியிருக்கலாம், ஆனால் அது எல்லாமே வேஸ்ட்டாக போயிட்டுருக்கோம். ஆனால் பாருங்கள், கர்த்தரே நமக்கு வாக்கு கொடுத்துட்டாரு, நான் உன்னுடைய விண்ணப்பத்தை கேட்டிருக்கேன்னு சொல்லிட்டு. அதை விட நமக்கு இந்த வாழ்க்கையில் வேறு எதுவுமே தேவையில்லை. நிச்சயமாக நம்ம வாழ்க்கை மாறிடுங்க. இது வரைக்கும் நீங்கள் ஒருவேளை சந்தேகத்தில் இருக்கீங்களோ, இன்றைக்கி சந்தேகத்தை நீங்கள் பட வேண்டிய அவசியம் கிடையாது. நிச்சயமாக கர்த்தர் உங்கள் வாழ்க்கையை மாற்றிடுவார். உங்கள் துன்பங்கள் எல்லாத்துலேருந்து அவர் வெளியில் கொண்டு உங்களை ஆசீர்வாதகரமாக வைப்பாருங்க. உங்கள் கண்ணீரை அவர் தொடச்சி போட்டு உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காரு. ஹல்லேலூயா. ஜெபிச்சுக்கலாம். ஸ்தோத்திரம் இயேசப்பா, ஸ்தோத்திரம் ஐயா. தேவனே, தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ இயேசப்பா. கர்த்தரே இயேசப்பா, எங்களுடைய கண்ணீரை நீங்கள் பார்த்துருக்கீங்க, எங்கள் அழுகையை நீங்கள் பார்த்துருக்கீங்க, எங்கள் வேதனையை நீங்கள் பார்த்துருக்கீங்க, எங்கள் மனசில் இருக்கிற அந்த பாரத்தை நீங்கள் பார்த்துருக்கீங்க ஐயா. எங்கள் விண்ணப்பத்தை நீங்கள் கேட்டு எங்களுடைய கஷ்டங்கள் எல்லாத்திலிருந்து வெளியில் கொண்டு எங்களை ஆசீர்வாதமாக நீங்கள் மாற்றுவதற்காக நன்றி 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 தேவனே. இயேசுவின் நாமத்தில் எங்க கூட ஜெபிக்கிற எல்லா பேருடைய வாழ்க்கையும் நீங்கள் மாற்றி போட்டு ஐயா ஆசீர்வாதமாக வைப்பதற்காக நன்றி தேவனே. இயேசுவின் நாமத்தில் நிச்சயமாக எங்களை ஆசீர்வதிப்பதற்காக நன்றி தேவனே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.